ஒரு ரோபாட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரோபாட் ஸ்க்ரால் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன். பரவாயில்லவே, டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டு இருக்குதே, நல்ல வேலை. ஏதாவது கூடிய சீக்கிரத்துல வந்து பார்த்தா நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் சீப்பா ஏதாவது பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது ஒரு ஏஐ இருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ரோபாட். இவ்வளவு ஒரு விஷயம் எல்லாம் இருந்ததுன்னா மனிதர்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம பப்ளிக் டாய்லெட்ஸ்ல இது போல இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா தானே கிளீன் பண்ணும், மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கும் இல்லையா அப்படிங்கிறது போல யோசிச்சிருந்தேன். நீங்க வேற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பட் ஆனா அவர் நான் நார்மலா யோசிச்சு பாருங்களேன். இது போல நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறது போல நான் யோசிச்சிருந்தேன். இது கீழே கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருந்தாங்க. நல்லா தல தலன்னு தான் கழுவுது. நல்லா உள்ள விட்டெல்லாம் வந்து பார்த்தா நல்லா கிளீன் பண்ணுது. எல்லாம் கரெக்ட் தான். இவ்ளோ சொல்லிக் குடுத்த அந்த ரோபோக்கு அந்த பிரஷ்ஷ மாத்தோம்னு சொல்லி தரலையே. டாய்லெட்ட கிளீன் பண்ண பிரஷ்ஷ வச்சே வந்து பாத்தீங்கன்னா, வாஷ் பேசினையும் கிளீன் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா, பாவம் என்னதான் செஞ்சாலும் அதுலருந்து ஒரு நொட்டைய கண்டுபிடிக்கிறதுக்கே ஆளுங்க கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கத்தான் இருக்கிறாங்க. பட் ஆனா இத சொல்ல வேண்டிய ஒரு கருத்து தான். கொஞ்சம் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா, ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க. பிரஷ் அப்படியே ஸ்விட்ச் பண்ணுது அப்படின்னா பிரச்சனை இல்ல. இல்ல அத ஸ்விட்ச் பண்ணோம் அப்படின்னு கூட சொல்றாங்க. பட் ஆனா அது பண்ண மாரி தெரியலையே அப்படிங்கிறது போல சிலர் தரப்பு இருக்கு. எதோ எப்படியோ நகைச்சுவை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப சீரியஸான ஒரு மேட்டருக்குள்ள வந்து பண்ண என்டர் ஆக போறோம். யூகே இருக்கிறாங்க இல்லையா? அதாவது யுனைட்டட் கிங்டம். அவங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரஷ்யாவோட வண்டி எல்லாம் அங்கேயும் இங்கேயும் உலாத்திட்டு இருக்கு நம்ம ஏரியா பக்கத்துல. இந்த ஆயில் டேங்கர் நம்ம கிட்ட இன்சூரன்ஸ் போடாம ஷேடோ ஃபிளிட்டா வச்சு வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட டேங்காமா, அவங்களோட வண்டியாமா, அவங்களோட ஆயிலாமா, அவங்க யாருக்கு வேணா விற்பாங்களாமா. வண்டி எடுத்து சர்ரு புர்ருன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பிடிக்கலாமா, பிடிச்சிடலாமா நம்ம அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டாரு. இது போல ஒரு மூவ் பண்றதுனால ஆயில் ரெவென்யூ ரஷ்யாவுக்கு வராது. ஸோ அப்படி வராததுனால ரஷ்யா பிரச்சனைகள்ல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் சுமூகமா முடிக்கிறதுக்கு ஒத்துக்குவாங்க. அழுத்தங்கள் கொடுக்கும் ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல யூகே தரப்பு வந்து யோசிக்கதா சொல்றாங்க. இது போல யூகே இப்படி செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா அந்த சைட்ல போர்க்கப்பல்களை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னா அழுத்தங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல அது வேற மாதிரி எஸ்கலேட் ஆயிடுச்சுன்னு எப்படி இதுக்கெல்லாம் தயாரா இருக்கா? முதல்ல அவங்க நாட்டுல ராணுவமே இல்லைங்கிறாங்களே யூகேக்கெல்லாம். இதுல ராயல்னு வேற பேர் வச்சுக்கிறாங்க. இப்படி இருந்தாங்கன்னா எப்படி எஸ்கலேஷன் அப்படி கூட இருக்கு. இது ஒரு எஸ்கலேஷன் தானே. மாறி மாறி வந்து பார்த்தா நாளைக்கு யூகேக்கு சம்மந்தம் இருக்கக்கூடிய கப்பல்ல எங்கேயாவது வந்து பார்த்தா அடி உழுவும், உத உழுவும், யாராவது புடிச்சிட்டு போவாங்க. ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும். இது போல தொடர்ந்து எஸ்கலேட் ஆயிட்டே இருந்ததுன்னா, உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர் பதட்டம் தானே அதிகரிக்கும் அப்படிங்கிற செய்திகள் இருந்தாலும், அந்த அளவுக்கு முதல்ல யூகேக்கு தைரியம் இருக்கா? அப்படிங்கிற வந்து பண்ண கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. மைக்க புடிச்சு பேசுறதாங்க அப்படிங்கிறது போல சில நபர்களோட கருத்து. இதுல என்ன அப்படின்னா, உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவிகள் அப்படின்னு போல சொல்லிட்டு இருந்தாங்க. யூகே வாயவே தொறக்க மாட்றாங்களே. ஏன்பா அந்த இன்டெலிஜென்ஸ்ல இருந்தீங்களே யாரு ஒருத்தரையும் காணோம். இந்த செய்திகள்லாம் நம்ம தமிழ் சேனல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை பத்தி பேசுவாங்க. யூகே வந்து பாத்தீங்கன்னா இது போல வார்னிங் கொடுத்துக்கிறாங்க. இன்டெலிஜென்ஸ் தகவல், உளவு தகவல்கள் கொடுத்துருக்காங்க. ரஷ்யா இப்படி பண்ண போறாங்க, அப்படி பண்ண போறாங்க. உளவு தகவல் கொடுத்தா ஆள் அட்ரஸ் இல்லாம போயிட்டீங்களேப்பா, என்ன லீவ்ல போயிட்டீங்களா அப்படின்னு கூட கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துக்கிறாரு. நீங்க ஏதோ அமெரிக்காவும் ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேசிட்டாங்க போல தெரியுதுங்க. ஏதோ துண்டை போட்டு ஏதோ கையில அடியில வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பேசிக்கிறாங்க போல இருக்குது. ஏதோ ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல போடக்கூடிய இரு நாடோட ஒப்பந்தங்கள் பைலேட்டரல் அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனை பத்தி உக்ரைனோட இன்வால்மெண்டே இல்லாம இருதரப்புலையும் முடிவெடுக்க போறாங்களாமாங்க. இது போல விஷயங்கள்லாம் எனக்கு வருது. சிக்னல்லாம் வந்துட்டு இருக்கு. வாஷிங்டன் மாஸ்கோ, வாஷிங்டன் அமெரிக்காவோட கேபிட்டல், மாஸ்கோ ரஷ்யாவோட கேபிட்டல். அவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டுக்கலாம் ஒப்பந்தங்கள்ல. அதுவும் எக்கனாமிக் உட்பட இதெல்லாம் நீ வச்சுக்கோ, அதெல்லாம் நான் வச்சுக்க அப்படிங்கிறது போல ஒரு படத்துல வரும் இல்லையா? பணத்தை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் நீ வச்சுக்கோ, அந்த இடம்லாம் நீ வச்சுக்கோ, இந்த தங்கம்லாம் நீ வச்சுக்கோ அப்படின்னு அது போல ரஷ்யா அமெரிக்கா உட்காந்து உக்ரைன்ல எதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற பேசி ஒரு கையெழுத்து போட்டுருவாங்க. உக்ரைனே இல்லாம இதெல்லாம் வரலாறுல நடக்காத விஷயம் இல்லை. இந்த பனாமா கால்வாயில இருந்து எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா பனாமான்ற ஒரு நாடே இல்லாம அமெரிக்காவே வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து ஒப்பந்தங்கள் போடக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்துக்கிறது ஒன்றும் புதுசு இல்ல. பட் ஆனா இது போல நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. எனக்கு தகவல் வந்துகிட்டு இருக்கு, காது பட கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது போல ஏதாவது இருந்துன்னா நாங்க உக்ரைன் நாங்க ஒருபோதும் ஒத்துக்க மாட்டோம். ஜெலன்ஸ்கி நான் இருக்கிற வரைக்கும் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். நாங்க இல்லாம
அதுவும் எங்களோட நிலப்பகுதிய நீங்க பங்கு பிடிக்கிறதுக்கு பேசிடுவீங்களா? அப்படிங்கிறத வந்து பண்ணா ஜெலன்ஸ்கி அவர்கள் கொந்தளிச்சிருக்கிறாரு. ஒரு செகண்ட்ல சொடக்கு போடுற செகண்ட்ல தூக்கி வீசிட்டு போயிருவாங்க. ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் லெஜிட்டிமேட் கிடையாது. சொந்த மக்களோட ஆதரவு இருந்து எல்லாரும் இருந்த வெனிசுவேலால இருக்கக்கூடிய தலைவரையே தூக்கிட்டு போயிட்டாங்க. இங்க இருக்கிற அப்பா முதல்ல அவனை தூக்கிட்டு போங்கப்பா அப்படிங்கிறது போல அங்க இருக்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், ராணுவ வீரர்களா இருக்கட்டும், முன்களத்துல பிடிச்சிட்டு போகக்கூடிய நபர்கள்லாம் வந்து பண்ண ஜெலன்ஸ்கி அவர்கள் தூக்கிட்டு போயிட்டா ஏன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. ஏன் லேட்டு அப்படிங்கிறது வேலை வேணா கேட்பாங்களே தவிர ஏன் புடிச்சிட்டு போனீங்க அப்படிங்கிற வேலை கேட்க மாட்டாங்க. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தைரியம் ஜாஸ்தி அப்படிங்கிற மாற்று இடத்துல. அது மட்டும் இல்லாம இஹார் ஷெர்னிவ் அப்படின்ற ஒரு நபர். இவர் யாருன்னா உக்ரைனோட டெபுட்டி ஹெட், பார்லிமெண்ட் நேஷனல் செக்யூரிட்டி கமிட்டியோட டெபுட்டி ஹெட். ஸோ இவரு மீடியாக்கள் உட்காந்து பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ ஒரு வேலை நேட்டோவோட படைகளை கூப்பிட்டு உக்ரைனுக்குள்ள நிப்பாட்ட வச்சிங்கனாலே ரஷ்யா ஒரு வேலை அந்த படைகள் மேல எதிர்காலத்துல இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்டாக் பண்ணாங்கன்னு வச்சுங்க, திரும்பியும் நேட்டோ அது தான் நாட்டு மேல அட்டாக் பண்ணதா கருத்திலே எடுத்துக்காது. அவங்க என்னதான் நேட்டோட ராணுவத்து மேல அட்டாக் பண்ணாலுமே அது நேட்டோ நாடுகள் மேல தாக்குதல் பண்ணதா எடுத்துக்காது. ஸோ இதனால ஆர்டிகல் 405 ட்ரிகர் ஆகாது அப்படிங்கிறது போல நேட்டோவோட செக்ரட்டரி மார்க் ரூத்தே அவர்கள் அங்க ராடா, அதாவது உக்ரைன்ல பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ ராடாமாங்க. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நேட்டோவோட அலையன்ஸுக்கு, டெரிட்டரியோட அலையன்ஸுக்கு வெளியே நடக்கக்கூடிய சண்டைகள் அதுக்கு எப்படி ஆர்டிகல் 45 எல்லாம் ட்ரிகர் ஆகும், அப்படியெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது போல சொல்லியிருக்காங்க. இதனால செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, ஆளுங்க வந்து நின்னா என்ன, நிக்காட்டி என்ன அப்படிங்கிறத பண்ணா அவர் தரப்புல இருந்து மீடியாக்கள் தரப்புல தெளிவா கேள்விகள் கேட்கிறாரு. இதுதான் யூகே. தன்னால வந்து பாத்தீங்கன்னா தானா முன் வந்து உதவும் கூட்டம், அந்த கூட்டம், இந்த கூட்டம் அப்படிங்கிற பேசிட்டு இருந்தாங்க. எந்த ஒரு செக்யூரிட்டி கேரண்டி எதுவும் கிடைக்காது. சும்மா போயின்னா உதவானா வாங்கிக்கலாமே தவிர, ரஷ்யா கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கலாமே தவிர, மற்றபடி உங்களுக்கு சப்போர்ட்டு, பவர் எதுவும் கிடைக்காதனால இப்போ வரைக்கும் உள்ள ட்ரூப்ஸ் என்டர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அதனால யூகே வந்து பண்ண அப்படியே சைலண்டா அமைதி ஆயிட்டாங்க. சும்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க போய் பேசுறதுக்கு ரஷ்யா கூட, ரஷ்யா இங்க பாருங்க எங்களால இதெல்லாம் பண்ண முடியும், நீங்க கொஞ்சம் பார்த்து ஒத்துழைச்சு வாங்க, எல்லாம் பார்த்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல பேசுறதுக்கு வேணா இருக்குமே தவிர மற்றபடி ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து பண்ணா தூக்கி விடணுங்க. நம்ம நாட்டுல ஜெர்மனில இந்த ட்ரோனுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தூக்கி விடணும். ஏன்னா நம்ம ரொம்ப பின்னாடி தங்கி இருக்கும் அந்த ட்ரோன் தொழில்நுட்பத்துல. இது போல எல்லாம் வந்து பண்ண இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரேப்பிடா டெக்னாலஜி வந்து பண்ண ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஏஐ வந்துருச்சு, ஸ்வாம் ஆஃப் ட்ரோன் வந்துருச்சுங்கிறாங்க. அதுவே வருமாமா, அதுவே யோசிக்குமாமா, அதுவே பிடிக்குமாமா, அதுவே அடிக்குமாமா. யோசிச்சு பாருங்களேன், இப்ப உக்ரைன்ல இருக்கக்கூடிய நிலைமையில டேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட குரூ போயிட்டு இருக்கிறாங்க. அந்த டேங்க்ல இருக்கக்கூடிய சத்தம் எதுவுமே கேட்காது. ரெண்டாவது சுத்தி வர யாரும் எனிமியும் இல்ல, எந்த ஒரு ஆர்ட்லரியும் இல்ல, சேஃபா போயிட்டு இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அந்த இடத்துல டேங்கோட சத்தம் தான் கேட்கும். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா தேனி பூச்சி மாதிரி வருது, அப்படியே கூட்டம் கூட்டமா வருது, தனித்தனியா வருது, திடீர்னு வருது. அங்க இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் சுதாரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி, டேங்குக்குள்ள இருக்கிறவங்கள சுதாரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இழப்புகளை ஏற்படுத்தியது, அழிவுகளை ஏற்படுத்தியது, அதிகமான உயிர் சேதம், பொருள் சேதம் நிறைய போயிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். டியூயல் யூஸ் சிவிலியனும் பயன்படுத்தணும், ராணுவமும் பயன்படுத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தொடக்கத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் சும்மா வந்து பண்ணா பாக்குறதுக்காக மட்டும்தான் இருந்தது. திடுன்னு அப்படியே குண்டு தூக்கிட்டு வருது, போடுது, வெறிகுண்டா மாறுது, என்னென்னமோ மாறி எங்கேயோ வந்துருச்சு இப்பெல்லாம் அப்படிங்கிற போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் வந்து பண்ண சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ ட்ரோனோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறத இப்ப அவரு புரிஞ்சுக்கிட்டார். கமர்ஷியல் டிவைஸ், நார்மல் டிவைஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் தூக்கி விட்டு அதிகப்படியா டெவலப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்ப ரஷ்யா அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போயிட்டாங்க. அது இந்த கருங்கடல்ல ட்ரோன், நேவல் ட்ரோன், இந்த சீபேபி ட்ரோன் மாதிரி ஒரு நேவல் ட்ரோன். ஸோ அந்த நேவல் ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களது வந்து பார்த்தா டிஃபென்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ட்ரோன்கள். உக்ரைன் வந்து பியூர் அஃபென்ஸ் மட்டும்தான். ஸோ அங்கிருந்து வருதா இழப்புகளை ஏற்படுத்தணுமா, வருதா அங்கிருந்து மிசைல் ஏவுறமா, இது போல வேலைகள் தான் செய்யும். ஆனா இப்ப ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா மானிட்டர் பண்ணும், கண்காணிக்கணும். கடல் பகுதிகள்லாம் இதெல்லாம் யூஸா அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? பயங்கரமா யூஸா இருக்குங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா கருங்கடல்ல
அதிகப்படியான பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது போல ட்ரோன்களுக்கு வருது. வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். ஸோ ரஷ்யாவோட சர்ஃபேஸ் வெசல் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ட்ரோன்கள் இதுவே ட்ரோன் தான். இந்த ட்ரோன்ல இருந்து FPV ட்ரோன்கள் வருது. இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. ஆனா அது ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள். இது ஃபைபர் ஆப்டிக்ஸா அப்படி உங்களுக்கு கேள்வி வருது இல்லையா? சப்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ட்ரோன் நேவல் வெசல் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அது பல்வேறு பெரிய நல்ல சைஸா இருக்கனால சேஃபான பொசிஷன்ல நின்றுட்டு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருக்கும். சேட்டலைட்ல இருந்து கனெக்ட் பண்ணிருக்கும். ரெண்டாவது கம்யூனிகேஷன் வந்துட்டு இருக்கும். ஆனா அங்கிருந்து ட்ரோன்கள் ஏவுது. அதுவும் ஃபைபர் ஆப்டிக்ஸ்னா அந்த ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா பறக்கக்கூடிய ட்ரோன் வந்து சப்ரஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள். அது கடல் வேற. இப்போ தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். அதிக நேரம் டைம் கொடுக்குது. வெயிட்டிங் ட்ரோனா மாறுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிபிபி ட்ரோன்கள்லாம் இருந்ததுன்னா அதை டெய்ல் பண்ணிட்டு போய் அடிக்கிறது. அதிகப்படியான சக்சஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்கு. ஸோ டிஃபென்ஸ்க்கே வந்து பண்ணா ட்ரோனுக்கு ட்ரோனே டிஃபென்ஸ் அப்படிங்கிறது பண்ணா ரஷ்ய தரப்புல இருந்து வேற மாதிரியான லெவல்ல வந்து பண்ணா அப்கிரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேப் 500 சொல்லவே வேணாம். ஃபேப் 500 ரக ஃபேப் 500T ரக குண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா போட ஆரம்பிச்சிருக்காங்க. UMPB5 அப்படிங்கிற மாடியூல் வந்து பண்ண போட்டிருக்காங்க. அதான் ரத்த மாதிரி ஜொயங்கின்னு விரிக்குது இல்லையா? ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா 160ல இருந்து 200 கிலோமீட்டர் ரேஞ்ச். அதாவது Su-34 ரக விமானத்துல இருந்து ஏவுறாங்க அப்படின்னா லான்ச் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்க துல்லியமா இது போல ஃபேப் குண்டுகள் போய் தாக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட ஏரியல் டாமினன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவால்வ் ஆயிருக்கு. அதுவும் குறிப்பா களம் அப்படிங்கும்போது ட்ரோன்களுக்கு நிகரா இந்த ஃபேப் குண்டுகளும் வந்து பாத்தீங்கன்னா அலற விட்டுருக்கு வீரர்கள் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ரஷ்யா தொடர்ந்து ஏரியல் சூப்பர் மெர்சி இந்த ட்ரோனா இருக்கட்டும் ஃபேப் குண்டுகளா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இப்போ வச்சிருக்கனாலதான் களம் முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. அது மட்டும் இல்லாம இது உக்ரைனோட வீரர்களை ரிலீஸ் பண்ணக்கூடிய விஷயம். இது என்னன்னா உக்ரைனோட வீரர்கள் ஒரு ட்ரோன் பக்கத்துல வருது சப்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சிக்னலை இன்டர்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா அந்த ட்ரோன் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதாவது இதுல என்ன அப்படின்னா ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா இப்போ சப்ரஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்து ஒரு சிக்னல் வரும் இல்லையா? எலக்ட்ரானிக் வார்ஃபேர். ஸோ ஒன்ஸ் சப்ரஸ் ஆகுது அப்படின்னா எந்த இடத்துல இருந்து சப்ரஸ் பண்றாங்களோ அதை நோக்கி போய் விழுந்து வெடிச்சிரும் அப்படிங்கிறது போல வந்து பண்ணா ட்ரோன்கள்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வருது. போரிஸ் பிஸ்டோரியஸ் அவர்கள் சொன்னாங்க டெக்னாலஜி அப்படிங்கிறது வேற வேற ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆயிட்டு இருக்கு. எங்கேயோ போயிட்டு இருக்கு இந்த மாடர்னைஸ்டு வேர்ல்டு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதுக்கப்புறம் வரக்கூடிய யுகம் ட்ரோன் யுகம். இந்த ட்ரோன் யுகம் எந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா போகுதா இல்ல அப்படியே வளர்ந்துட்டே இருக்க போதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கல இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.